இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரி, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கழிவு நீருடன் சாலையில் வெளியேறிய எண்ணெய், இருசக்கர வாகனங்கள் விபத்து, 5 பேர் காயம். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் மாசிமக தீர்த்தவாரியில் புகழ்பெற்ற மணக்குள விநாயகர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி உட்பட 100க்கும் மேற்பட்ட கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளின. இதில் புதுச்சேரி, தமிழகம் என பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் மாசிமக தீர்த்தவாரி விழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரை பகுதியில் மாசிமக தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. மாசிமகம் தீர்த்தவாரியை ஒட்டி புகழ்பெற்ற மயிலம் முருகர், தீவனூர் விநாயகர், செஞ்சி ரங்கநாதர், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, அதேபோல புதுச்சேரி பகுதியில் இருந்து மணக்குள விநாயகர், வரதராஜ பெருமாள், வேதபுரீஸ்வரர், முத்தையால்பேட்டை லட்சுமி ஹயக்ரீவர் உட்பட புதுச்சேரி மட்டுமல்லாது தமிழக பகுதியில் இருந்தும் சுமார் 100கணக்கான சுவாமி உற்சவர்கள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பார்த்து வருகின்றனர். இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அனைத்து சுவாமிகளையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்தனர். இதனிடையே மாசிமகத்தை ஒட்டி மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்து கடலில் மூழ்கி நீராடினர். மேலும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதால் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே மாசிமகத்தை ஒட்டி புதுச்சேரியில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதாள சாக்கடை எண்ணெய் கசிவால் தொடர் விபத்து, 5 பேர் காயம். புதுவை செஞ்சி சாலையில் பாதாள சாக்கடை நிரம்பியதால் கழிவுநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த நேரத்தில் கழிவு நீருடன் சேர்ந்து எண்ணெய் கசிவும் வெளியேறியதால் சாலை முழுவதும் வழுக்கலாக மாறியது. இதனால் அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டுப்பாட்டை இழந்து அடுத்தடுத்து வழுக்கி விழுந்தனர். இந்த விபத்தில் 5 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவத்தை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சாலையில் தண்ணீரை பீச்சடித்து எண்ணெய் கசிவை அகற்றினர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சில நேரம் போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்தியது. பாதாள சாக்கடை பராமரிப்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் துணை ஆட்சியர்கள் ஸ்ரீராமலு, ராஜசேகர், தயானந்தன், தர்மசிவம் ஆகியோர் இந்தியாவின் பல மாவட்டங்களில் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளனர். இவர்கள் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஃபாதர் ஏ பால் அவர்கள் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை சந்தித்து புதுச்சேரியின் முன்னேற்றத்திற்கான முக்கிய கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் புதுச்சேரியின் கல்வி, வேலைவாய்ப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு, இளைஞர் முன்னேற்றம் மற்றும் சமூக நல திட்டங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்த இவர்களது பங்கும் இருக்கும் எனவும் மேலும் மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை பற்றியும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. இந்த கலந்துரையாடலில் ராபர்ட் ஜேசுதாஸ், புஷ்பநாதன், ஜேக்கப் அசாரியா மற்றும் எழுத்தாளர் சங்க பொறுப்பாளர் ஸ்டீபன் இன்பநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் வெகு சிறப்பாக நடைபெற்ற 2 நாள் பட்டமளிப்பு விழா. புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா 2 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முதன்மை இடங்களை பிடித்து தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர்கள் மற்றும் பட்டம் பெற்ற மாணவர்கள், அவர்களின் பெற்றோர்கள் என விழாவை 2 நாட்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். 4 அமர்வுகளாக நடைபெற்ற விழாவில் முதன்மை மதிப்பெண் பெற்ற 75 மாணவர்களும் தங்கப்பதக்கமும் பரிசு தொகையும் என மொத்தம் 6100 இளநிலை மற்றும் முதுநிலை மாணவர்கள் பட்டங்களையும் பதக்கங்களையும் பெற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். மேலும் கல்லூரியின் அனைத்து சிறப்பு அம்சங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்து ஆண்டறிக்கை வாசித்தார். இப்பட்டமளிப்பு விழாவினை தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் தொடங்கி வைத்து தலைமையுரையாற்றினார். தமது உரையில் கல்வி என்பது வேலைவாய்ப்பு பெறுவதற்கான கருவி மட்டுமல்ல என்பதையும், அது மாணவர்களை முழுமையாக நற்பண்புடைய குடிமகனாக மாற்றும் சக்தியாகும் என்பதையும் எடுத்துரைத்து பட்டம் பெற்ற மாணவர்களுக்கும் வந்திருந்த பெற்றோர்களுக்கும் வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்து உரையாற்றினார்.
ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் பொருளாளர் ராஜராஜன் தமது உரையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கேற்ப இளைஞர்களும் தங்களை வளர்த்துக் கொண்டு எதையும் விரிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்து பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு தமது வாழ்த்தினை தெரிவித்து உரையாற்றினார். மேலும் விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன், இணை செயலாளர் வேலாயுதம் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். முதல் நாள் முதல் அமர்வில் 19ஆம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுடெல்லி அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி அமைப்பு மேனாள் தலைவர் பேராசிரியர் சீதாராமன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமது உரையில் தொழில்நுட்பம் மற்றும் மாற்றங்கள் நிறைந்த உலகில் மாணவர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது எதிர்கால வெற்றிக்கு அடித்தளம் என்றும் உரையாற்றியதோடு மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். 2026 வானொலி ஒலிபரப்பில் பத்மஸ்ரீ விருந்தாளர் புதுடெல்லி CEMCA மேனாள் இயக்குநர் ஸ்ரீதர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமது உரையில் பட்டம் பெற்ற மாணவர்கள் இலக்கை அடைய தொடர்ந்து முயற்சி செய்தல் வேண்டும் என்பதையும் எதையும் முழு முயற்சியோடு செய்தால் வெற்றி நிச்சயம் என்பதையும் விளக்கி உரைத்து சிறப்புரையாற்றினார். பெங்களூர் ஏதனோ டெக் அகாடமி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி கிரண் ராஜண்ணா தமது உரையில் பட்டம் பெற்ற இளைஞர்கள் தங்கள் திறன்களை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சர்வதேச தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அவர்களது பங்களிப்பு இருத்தல் வேண்டும் என்று கூறி சிறப்புரையாற்றினார். முதல் நாள் 2ஆம் அமர்வில் 20ஆம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சென்னை டாடா ஆலோசனை சேவைகள் பிரிவின் மண்டல தலைவர் அலெக்ஸ் துரைசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமது உரையில் செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதர்களின் வேலையை பறிப்பது அல்ல என்றும் மனிதர்கள் தங்கள் வேலையை விரைந்து முடிக்க பயன்படும் உதவியாளர் என்பதையும் வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். 2ஆம் நாள் முதல் அமர்வில் 21ஆம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் சிந்துர கணபதி கலந்து கொண்டு உரையாற்றினார். தமது உரையில் மாற்றமே அடிப்படை ஆர்வத்தை உருவாக்குகிறது என்பதையும் எதையும் கணிக்காமல் கவனத்துடன் முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் வந்திருந்த பெற்றோர்களுக்கும் வாழ்த்தினையும் பாராட்டினையும் வெளிப்படுத்தி சிறப்புரையாற்றினார். சென்னை விப்ரோ லிமிடெட் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் விநியோக தலைவர் அமெரிக்கா திருமதி அனுராதா முத்துசுவாமி அவர்கள் தமது உரையில் செயற்கை நுண்ணறிவியலை திறமையோடு கையாண்டு வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் தொழில்நுட்ப அறிவு, தொழில்துறை புரிதல், தெளிவான நோக்கம் ஆகியவற்றை இணைக்கும் பொறியாளர்களுக்கு சிறந்த எதிர்காலம் அமையும் என்பதையும் வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். 2ஆம் நாள் 2ஆம் அமர்வில் 22வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் புதுவை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பிரகாஷ் பாபு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தமது உரையில் தலைமை பண்பை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் தொழில்நுட்ப அறிவு, தொடர்பு கொள்ளும் திறன், குழு பணித்திறன், புதுமை சிந்தனை, நேர மேலாண்மை, மன வலிமை ஆகியவற்றை கைக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். மேலும் எதிர்கால மாணவர்களின் திறமையை எதிர்நோக்கி காத்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி மாணவர்களுக்கு பட்டங்களையும் பழக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். தலத்திரு ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலய மாசிமக தீர்த்தவாரி ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். காரைக்கால் மாவட்டம் திருத்தெல்லிச்சேரி எனும் தலத்தெரு பகுதியில் சேர்ந்த பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசிமக உற்சவம் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். மாசிமக திருவிழா கடந்த 19ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. நேற்று ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி காரைக்கால் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு தலத்தேரு வந்தடைந்தது. மங்கள வாத்தியங்கள் முழங்க வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. மாசிமக உற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ பொன்னம்மா காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி தலத்தெருவிலிருந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்திற்கு வந்து சேர்ந்து கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் முன்னிலையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலத்தெரு கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தொண்டர் அணி தலைவர் மதன் தலைமையில் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். உடன் மாநில செயலாளர் ரவி ராஜாராம் இருந்தார். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவீதி பௌர்ணமி விழா குழுவினர் 140வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 140வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர்.
பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், கல்வி, வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாடவீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன், சிவாச்சாரியார், செம்மனேரி, பரமநாதன், சிவகுமார், திருஞான சம்பந்தம், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், பிரகதீஷ், அன்பு, எழில், பரத், சிவா, பிரசன்னா, புருஷோத்தமன், சதீஷ், தினேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழுவினர் செய்திருந்தனர். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு மங்களம் தொகுதியில் அன்னதானம் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளரும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா எம்எல்ஏ வழிகாட்டுதலின்படி மங்களம் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக பிரமுகர் எஸ். ரங்கன் முன்னிலையில் மங்களம் தொகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் இளம்பருதி மற்றும் ஸ்ரீ சக்தி டிங்கர் ஒர்க்ஸ் உரிமையாளர் சக்திவேல் ஆகியோர் சார்பில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எழுதுபொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி துணை செயலாளர் வி.கே. அய்யனார், முன்னாள் மாணவரணி துணை அமைப்பாளர் ஸ்ரீஹரி என்கிற சீதாராமன், முன்னாள் தொண்டரணி துணை அமைப்பாளர் எம்.எஸ். முரளி மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனடி அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனடி அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட 5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பத்தில் நடைபெறும் 124ஆம் ஆண்டு மாசி மகம் கடல் தீர்த்தவாரிக்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவரும் வருக வருகை என வரவேற்கிறோம். அதனைத் தொடர்ந்து வருகின்ற பக்தர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் ஏற்பாடு செய்துள்ளார் புதுச்சேரி மாநில கழக அவைத்தலைவர் அண்ணன் எஸ்.பி. சிவகுமார். ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்திருந்தார் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சுவாமி கண்ணு, கலைவாணன், சரத் கீர்த்தி, கலையரசன், எழில்வேந்தன், கிஷோர், கீதநாதன், சர்மா, விஜய் ஆகியோர் பங்கேற்றனர். மாசிமக விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்பு. புதுச்சேரி சாரம் அவைத்திடலில் நடைபெற்ற 37ஆம் ஆண்டு மாசிமகம் வரவேற்பு விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு களித்தார். மேலும் விழா அரங்கிற்கு வந்த நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பூங்குத்து கொடுத்து சால்வை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பரிசுப் பொருட்களை வழங்கினார் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். மாசிமக தீர்த்தவாரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி ஊர்வல நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் சாரம் அவைத்திடலில் அன்னதானம் வழங்கினார் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். உடன் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், விஜயராஜ், மாநில செயலாளர் ரவி, ராஜாராம் ஆகியோர் இருந்தனர். நல்லவாடு ஸ்ரீ தில்லையம்மன் கோவிலில் மாசி மகம் விழா. ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்கொடை.
மணவெளி தொகுதி நல்லவாடு ஸ்ரீ தில்லையம்மன் கோவிலில் நடைபெற்ற மாசிமக கடல் தீர்த்தவாரி விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவில் நிர்வாகிகளிடம் 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் மற்றும் கோவில் நிர்வாகிகள் பொதுமக்கள் உடனிருந்தனர். மேலும் குழந்தைகள் பூங்கொத்து வழங்கி அவரை உற்சாகமாக வரவேற்றனர். விழாவில் கட்சி நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரி, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். கழிவு நீருடன் சாலையில் வெளியேறிய எண்ணெய், இருசக்கர வாகனங்கள் விபத்து, 5 பேர் காயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.